ஹலோ பியூட்டிஸ், உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் என்ன? நான் ஒரு டீச்சர். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற உங்கள் ஹஸ்பண்ட், ஃபியான்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்றதை பார்க்குறத விட நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எவ்வளோ சேலரி வாங்க போகிறோன்றது ரொம்ப முக்கியம் இப்போ உள்ள காலத்தில். ஸோ நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெர்மனண்ட் வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் படிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து டீச்சர், ஐ லவ் மை ஜாப். எப்படி சொல்கிறதுனே தெரியலை. எனக்கு இந்த கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே. ஒரு டீச்சர்ன்றதை விட ஐ லவ் தம் ஸோ மச். ஸோ என்கிட்ட வர பிள்ளைங்க நல்லபடியாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அவங்க லைஃப்பில் அவங்க நல்ல செட்டில் ஆகிறதுக்கு என்னால் என்ன பேஸ் கொடுக்க முடியுமோ அதை லவ்வோடு கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க, உங்களோட திறமைகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. அதை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். அதை ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு ஜாபாவோ இல்லாட்டி உங்கள் பேஷனாவோ இல்லைனா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவோ அதை மாற்றுங்க. டெய்லி 1 hour அதுக்காக உழைங்க. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என் பிள்ளைங்கள சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு டெய்லி ஒரு 1 hour நீங்கள் அதுக்கு செலவு பண்ணி பாருங்களேன். நான் டாக்டர் ஆகணும்னு அப்பா ஆசைப்பட்டாங்க, பட் டீச்சர் ஆகணும்னு கடவுள் ஆசைப்பட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வேலை. பட் கொஞ்ச நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலாக அலையும் போது டாக்டருக்கு படிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு கொடுத்த வேலையை நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, ஒரு பிளான் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னவாக போகிறீங்கன்ட்டு. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் படிக்கலாம், இல்லைனா 40 வயசு 50 வயசு என்னவா கூட இருக்கலாம். உங்களுக்கான ஒரு பேஷன் என்ன அப்படின்றத தேர்வு செய்யுங்க. அதுக்காக டெய்லி 1 hour ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அது நீங்கள் ஸ்டிச்சிங்காக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கிறதா இருக்கலாம். ஸோ பெர்மனெண்ட்டாக வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக ஒரு 1 மணி நேரம் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்துச்சுன்னா அது எப்படி சொல்ல, அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது லைஃப்பில், எதுவுமே கிடையாது. ஸோ நான் 1 மணி நேரம் என் பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்காக நான் செலவு பண்ணுறேன். அதுக்கு இந்த யூனிவர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய 1 மணி நேரம் என்ன அப்படின்றத யோசிங்க.